ஐஏஎஸ் பண்ணலாமா? டைம் ஊரு? இது எனக்கு அக்கா பொண்ணு ஒரு வகையில. இவங்க ஐஏஎஸ் பண்ணலாமான்னு கேக்குறாங்க. ஈரோடு. 21:55 டைம். சார். இந்த ஜாதகத்தை பாருங்க. லக்னம் சிம்ம லக்னம். லக்னத்துக்கு 2ஆம் இடத்துல கேது, 3ஆம் இடத்துல குரு சந்திரன், 4ஆம் இடத்துல புதன், 5ஆம் இடத்துல சூரியன், 6ஆம் இடத்துல சுக்கிரன், 7 கிரகம் இல்ல, 8 ராகு, 9 செவ்வாய், 12 சனி. எழுதிட்டீங்களா? இந்த பொண்ணு இப்ப இந்திய அரசியல் படிச்சிட்டு இருக்கு. ஐஏஎஸ் எழுதுறதுக்காக இந்திய அரசியல் படிச்சிட்டு இருக்கு. இந்த பொண்ணு ஐஏஎஸ் பண்ணுமா அப்படின்னா, இங்க பாருங்க, நான் சொன்ன முதல் ரூல் பாருங்க. 3, 6, 11, 9 இதன் அதிபதிகள் பலமாக அமைய வேண்டும். இல்லை இதில் நின்ற கிரகங்கள் பலமா அமையணும். பாருங்க, லக்னத்துக்கு 3ஆம் அதிபதி யாரு? தங்கம்? சுக்கிரன் ஜி. 3ஆம் அதிபதி சுக்கிரன் எங்க இருக்காரு? 6 நின்றாரா? 6 நின்றாரா? அவர் நவாம்சத்துல உச்சமாயிட்டாரா? சசி, 3ஆம் அதிபதி சுக்கிரன் 6ல் நின்று 6ஆம் இடத்தையும் பலப்படுத்தி 6ல் நின்ற கிரகம் பலம் பெறலாம் அல்லவா? 6ல் நின்ற கிரகம் நவாம்சத்துல உச்சமாக ஆட்சி பெற்ற கிரகத்தோடு இருக்கா? சசிமா, குருவோட இருக்க. அப்ப சுக்கிரன் பலம் தானே? உச்சம். ஒரு கிரகம் ராசியில் விட அம்சத்தில் பலம் பெற்றால் கிரகம் பலம் தானே? ஆமா சார். கீதா மேடம் பலமா இல்லையா? ஆமாங்கண்ணா. அப்ப 3ஆம் அதிபதி பலமா? 3ஆம் அதிபதி சுக்கிரன் பலமா? பலம் சார். சரி, 3ல் நின்ற கிரகம் குரு சந்திரன். 3ல் நின்ற கிரகம் குரு சந்திரன். குரு என்ன இருக்காருன்னு பாருங்க. 5ஆம் அதிபதி 3ல நிக்கிறாரு. 5ஆம் அதிபதி 3ல நிக்கிறாரு. அதுவே சிறப்பு. அதுவே சிறப்பு. 5ஆம் அதிபதி 3ல நின்று அந்த குரு நவாம்சத்துல என்ன இருக்காரு? ஆட்சி பெற்றிருக்காரா? ஆமா சார். இப்ப பலமாயிட்டாரா? 3ல் நின்ற கிரகம் பலமும் 6ல் நின்ற கிரகம் பலம், 3ஆம் அதிபதியும் பலம் பலமா? அதுக்கடுத்தது 6ஆம் அதிபதி எங்க இருக்காரு? 12ல் நிக்கிறார். 6ஆம் அதிபதி 12ல. ஆமா சார். சுக்கிரனோட பார்வையில் நிக்கிறார். அவர் அம்சத்துல என்ன இருக்காரு? பகை பெற்று இருக்கார். அப்போ 6ஆம் அதிபதி மட்டும் இங்க பலவீனமா இருக்கார். புரியுதுங்களா? ஆனா 6ஆம் இடத்தை பார்த்துடுறாரு. தனது வீட்டை பார்க்கும்போது பலமா இல்லையா அந்த வீடு? ஆமா சார். அப்ப 6ஆம் வீடு பலமாயிருச்சா சார்? பலமாயிருச்சா இல்லையா 6ஆம் வீடு? சார் 3ஆம் வீடு பலம், 6ஆம் வீடும் பலம். இந்த 2 புரியுதா? அடுத்தது 9ஆம் அதிபதி. 9ஆம் அதிபதி இந்த லக்னத்துக்கு யாரு? பாக்கியாதிபதி. பாகிஸ்தானத்திலேயே ஆட்சி பெற்று நிக்கிறாரா? நிக்கிறாரா இல்லையா? பாக்கியாதிபதி பாகிஸ்தானத்தில் ஆட்சியா? சரி, பாக்கியாதிபதி பாகிஸ்தானத்தில் ஆட்சி.
அந்த செவ்வாய் ஏதோ ஒரு சுபகிரகத்தோட சூரியனும் செவ்வாயை பலம் பெறும்போது சுபகிரகத்துடைய பார்வை வேணும். குருவோட பார்வை பெற்றாரா? ஆமா சார், குரு பார்வை சார். அப்ப சுபத்தன்மை அடைஞ்சிடுறாரா? ம். அடுத்தது 11ஆம் அதிபதி யாரு? புதன் ஜி. புதன். இந்த 11ஆம் அதிபதி புதன். 11ஆம் அதிபதி புதன் சுயசாரத்தில் இருக்குது கேட்டையில. நவாம்சத்துல நட்பு வீட்டில் இருக்குது. ஓரளவு பலம் பெற்றுள்ளது. ஆனா சுயசாரம் பெற்றாலே கிரகம் பலம். ஆனா 11ஆம் இடத்த சூரியன் பார்த்துறானா லக்னாதிபதி? 11ஆம் இடத்த சூரியன் பார்த்துறா சார். பார்த்துறா சார். அப்ப சூரியன் 11ஆம் இடத்தை பார்க்கும் பொழுது சூரியன் பார்க்கிறார், குரு பார்க்கிறார். குருவும் பார்க்கிறார் ஜி. ஆம் ஜி, குரு பார்க்கிறார். குரு பார்க்கிறாரா? அப்ப சூரியனும் குருவும் 11ஆம் இடத்தை பார்த்து 11ஆம் இடத்தை வலுப்படுத்துறாங்களா இல்லையா? சார். ஆமா சார். ஆம் ஜி, ஆம் ஜி. இப்ப 11ஆம் இடம் வலுவாயிருச்சா சார்? லக்னாதிபதியே 5ல் நின்று பார்க்கிறார் 11ஆம் இடத்தை. 5 குடையவனும் பார்க்கிறார். அதாவது 5ல் நின்ற கிரகம் பார்க்குது, பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் நின்ற கிரகம் பார்க்குது, பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியும் பார்த்துறான் 11. அப்ப வலுதானே? லக்னத்துக்கு திரிகோணாதிபதிகள் பார்க்கும்போது வலுதானே? ஆமா சார். அப்போ 3, 6, 9, 11 நின்ற கிரகங்கள் பாருங்க. 11ஆம் இடத்துல கிரகங்கள் இல்ல. 3ஆம் இடத்தில் நின்ற கிரகம் வலு. இங்க பாருங்க, எல்லாரோடும் பொருத்தி பாருங்க. 6ஆம் இடத்தில் நின்ற கிரகம் வலு, 9ஆம் இடத்தில் நின்ற கிரகம் வலு. வலுவா? வலு சார். இந்த 3, 6, 9, 11 இவற்றில் ஆட்சி உச்சம் பெற்ற கிரகங்கள் இருப்பது ஒரு ரூல் சொல்றாரா? இதுல 9ல செவ்வாய் ஆட்சி பெற்றிருக்காரா? ஆமா சார். ஆம் ஜி. அடுத்தது லக்னத்துக்கு 5ஆம் இடத்தில் கெடாம இருக்கிறது. லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல லக்னாதிபதியே நிக்கிறாரு. கெடுமா? கெடாது. அடுத்தது 7ஆம் இடத்துக்கு 5ஆம் இடம். 7ஆம் இடத்துக்கு 5ஆம் இடத்துல கிரகங்கள் இல்ல. அந்த இடத்த சுபகிரகங்களான குருவும் பார்க்கிறாரு, சூரியனும் பார்க்கிறாரு 11. அப்போ இந்த லக்னத்துக்கு 5, 7க்கு 5 சொல்லக்கூடிய இடங்கள் ஒன்னும் தோஷம் பெறலையே. இல்ல சார். இல்ல இல்லைங்க. சரி. அதுக்கு அடுத்தது பஞ்சமகா புருஷ யோகம் இருக்கணும். ஒருத்தர் கலெக்டர் ஆகணும்னா 2 ஜாதத்துலயும் பஞ்சமகா புருஷ யோகம் இருக்குது. அதை நீங்க அதுல நீங்க யாருமே சொல்லல. நான் இதுல காட்டுறேன். பஞ்சமகா புருஷ யோகம் என்பது பஞ்சமகா புருஷ கிரகங்கள் என்று சொல்லக்கூடிய செவ்வாய், புதன், குரு, சுக்கிரன், சனி. இந்த 5 தானே பஞ்சமகா புருஷ கிரகங்கள். ஆமா சார். ஆமா சார். இவர்கள் லக்னத்திற்கோ ராசிக்கோ கேந்திரங்களில் ஆட்சி உச்சம் பெறுவது இதுதான் பஞ்சமகா புருஷ யோகம். ராசிக்கு பெறும்போதும் அது பஞ்சமகா புருஷ யோகத்துல தான் எடுத்துக்கணும். இங்க பாருங்க, இந்த ஜாதகத்துல எவ்வளவு ஒரு புண்ணிய அமைப்புன்னு. ஒரு கிரகம் லக்னத்திற்கு பாக்கியாதிபதியாகி அவர் ஆட்சி பெற்று, அதே கிரகம் ராசிக்கு கேந்திரத்தில் ஆட்சி பெற்று பஞ்சமகா புருஷ யோகத்தை கொடுத்து, அதே கிரகம் செவ்வாயாக இருப்பதால் 5 குடையினுடைய பார்வை பெற்று சுபத்தன்மையும் பெற்று செவ்வாய் வலுப்பெற்றுட்டாரா? சார் சொல்லுங்க. அஞ்சு குடையவன் குரு சார். குரு பார்வை செவ்வாய்க்கு இருக்கு சார். இங்க பாருங்க, இந்த பஞ்சமகா யோகத்தை போட்டுருக்கோம் பாருங்க.
ஒரு கிரகம், அதாவது இந்த பஞ்சமகா புருஷ கிரகத்துல லக்னத்துக்கோ ராசிக்கோ கேந்திரத்தில் ம். ஆட்சி உச்சம் பெறுவது பஞ்சமகா புருஷ யோகம். புரியுதுங்களா? சிவஜோதிடர் லக்னத்துக்கு மட்டும்தான் சொல்லுவாங்க, ஆனா ராசிக்கும் எடுத்துக்கணும். புரியுதுங்களா? ஆ, ஆ, ஆ. அப்படி உச்சம் பெறும் கிரகம் செவ்வாய் சனி, இந்த ரெண்டு தானே பாவ கிரகம், மீதி எல்லாம் சுபகிரகம். சசயோகத்தை கொடுக்கக்கூடிய சனியும் ருஷக யோகத்தை கொடுக்கக்கூடிய செவ்வாய் தான் பாவ கிரகம். மீதி இருக்கக்கூடிய ம், ம். குரு புதன் சுக்கிரன் மூணுமே சுபகிரகம். புரியுதுங்களா? ஆமா சார். இந்த பாவ கிரகங்கள் சொல்லக்கூடிய செவ்வாயும் சனியும் பஞ்சமகா புருஷ யோகத்தை கொடுக்கணும் அப்படின்னா லக்கணத்துக்கோ ராசிக்கோ ஆட்சி உச்சம் பெறுவது மட்டுமல்ல, அந்த கிரகத்தை ஒரு சுபகிரகம் பார்த்துடணும். லக்ன சுபமா இருக்கணும், அது இயற்கை சுபராகவும் இருக்கணும், அது பார்த்துடணும். அப்ப இந்த லக்னத்துக்கு இயற்கை சுபரான குரு லக்ன சுபராகவும் ஆகி செவ்வாயை பார்த்துறாரா? என்ன சார் ஒண்ணும் பேச நினைக்கிறீங்க? பாக்குறாரா இல்லையா ஆம் ஜி. சுப்பிரமணிய சார்? பார்க்கலாம் சார். அப்ப இந்த பொண்ணுக்கு ஒரே தோசை என்ன? லக்னம் பாவகத்திரியோகத்தில், லக்ன ம், புள்ளி ம், ம். பாவகத்திரியோகத்தில். இப்போ ஆ. உடல்நிலையில இந்த பொண்ணுக்கு வந்து சனி கேதுனுடைய அமைப்பினால ஏதோ ஒரு தொந்தரவுகள் பண்ண போகுது. அது மட்டும்தான் படிப்புக்கு தடை, மற்ற எதுவுமே தடை இல்லை. புரியுதுங்களா ஆ சார். ஆமா சார். சார்? புரியுதா? ஆ, ஆமா சார். ஆமா சார். அப்ப அதுக்குரிய வழிபாடுகள் மட்டும். சனி கேது அப்படின்னு சொல்லும் பொழுது சந்திரன் வீட்டுல சனியும் புதன் வீட்டுல கேது இருக்கார். அப்போ பெருமாளுடைய ஆலயத்தில் ஆஞ்சநேயருக்கு வடைமாலை கட்டி சாத்தி, ஆஞ்சநேயருக்கு தைரன்னம் படையல் போட்டு ஆஞ்சநேய பெருமானை தொடர்ந்து வணங்கி கொண்டு வந்தார். ஆஞ்சநேயருடைய மூல மந்திரத்தை ஜபம் செய்து கொண்டு வந்தார். கட்டாயம் இந்த பொன் IAS பாஸ் பண்றது உறுதி. இவ்வளவு யோக ஜாதத்தை பார்த்துருக்கீங்களா நீங்க? சார் 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 ஆஞ்சநேயருக்கு தயிர் எண்ணம் போட்டு. தைரன்னமும் வடைமாலையும் விஷ்ணு ஆலயத்தில் உள்ள ஆஞ்சநேயனுடைய மூல மந்திரத்தை ஜபம் பண்ணி தரணும். இல்ல ஆஞ்சநேயருக்கு ஒரு ஒரு ஹோமம் செய்யணும். சிறப்பான ஒரு ஹோமம் செய்து அபிஷேகம் செய்து தைரன்னம் வடமாலை சாத்தி பண்ணிட்டு வந்தாங்கன்னா கட்டாயம் இவங்க பாஸ் பண்றதுனால அனைத்து சிறப்பம்சங்களும் இந்த ஜாதகத்தில் உள்ளது. தற்காலம் நடக்கும் திசை குரு திசை. இந்த குரு திசையை அந்த அமைப்பை கொடுத்துரும். இந்த குரு திசையை அந்த அமைப்பு கொடுக்கக்கூடிய திசை தான். கட்டாயம் வெற்றி பெறுவார்களா? கண்டிப்பாக. இதற்குரிய ஒரு ஆலயம் எடுக்கல, நான் தேடி எடுக்கணும். அதுக்கு இப்ப 2 நாளா இந்த ஜாதகத்தை போட முடியும். அந்த ஆலயத்தை எடுத்துட்டு நான் உங்களுக்கு ஒரு வகுப்புல சொல்றேன். புரியுதுங்களா? இன்னைக்கு இந்த ஜாதகம் எப்படி? சார் மிக 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 சிறப்பு. ஓம் நம சிவாயம் ஜி. ஜி செவ்வாயும் சனியும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறாங்களா ஜி, அதனால அருமை அருமை அருமை. செவ்வாயும் சனியும் ஒருத்தர் பார்த்துக்கிறாங்க. செவ்வாய் சனி பார்த்துக்கணும். பார்த்துக்கிட்டா தான் உயர் பதவியில் இருக்கிற எல்லாருக்கும் செவ்வாய் சனி தொடர்பு இருக்கும். செவ்வாய் சனி தொடர்பு அப்படிங்கிறது ஹையான பதவியில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் செவ்வாய் சனியுடைய தொடர்பு இருக்கு. இது ஒரு ரூல் எழுதிக்கல. ஒரு தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்களுக்கு செவ்வாய் சனியினுடைய தொடர்பு நட்சத்திரங்களையாவது ஏற்படும், போராட்டம் இல்லாம இருக்காது. உதாரணத்துக்கு எடுத்துக்கங்க, நம்ம சசி எடுத்துக்கங்க. தலைவலி இல்லாம போராடாம நீங்க உயரதிகாரி ஆக முடியாது. 4 அரசியல்வாதி மிரட்டுவான், கையெழுத்து போடுங்க. செவ்வாய் சனி தொடர்பு இல்லாமல் உயர் பதவியில போய் கொண்டு இருக்க முடியாது. அங்க ஒரு ரவடி பையன் மாற கூட இருந்துதான் தீரணும். அருமையான கேள்வி கேட்டீங்க மேடம். புரியுதா? நீங்க எந்த உயரதிகாரி ஜாதகத்தை எடுத்துக்கங்க, செவ்வாய் சனியோட தொடர்பு இருக்கு. இதுக்கு முதல்ல பார்த்த ஜாதகத்துக்கு செவ்வாய் சனியோட தொடர்பு இல்லையா? இருக்கா இல்லையா? இருக்கு ஜி. நான் அதை ஏன் நான் தோஷமா சொன்னேன் அப்படின்னா, காலபுருஷ லட்சணத்தில் இருக்கிறதுனால அதுக்குரிய கோயில் சொன்னேன். புரியுதா? ஆனா செவ்வாய் சனியோட தொடர்பு இருக்கணும். இது வந்து மறைமுகமாவது இருந்தாதான் ஒரு பொறுப்பு எடுக்க முடியும். இப்ப என்ன ஜாதகத்தை எடுத்துக்கங்க, நான் எந்த வேலையும் இல்லை, கோயில்ல தொண்டு செய்யற ஒரு அடியார். எனக்கு ஏகப்பட்ட மன டார்ச்சர் வரும்.
அப்போ ஏன் வருது? இன்னொரு ஜாதகத்துல செவ்வாய் சனிபகவானுடைய நட்சத்திரத்துக்கு இருக்காரு, பூச நட்சத்திரத்துக்கு இருக்காரு. இது இருந்தாதான் இருக்க முடியும். அதாவது அதாவதுங்க, நீங்க பொது காரியத்துக்கு போனா உங்களை 4 பேர் நல்லவம்பியா, 4 பேர் கெட்டவம்பியா, 10 பேர் கெட்டவம்பியா, ஒருத்தன் தான் நல்லவம்பியா. உண்டா இல்லையா? உண்டு சார். அப்ப இத சகிச்சுக்கிறதுனா செவ்வாசனி சம்பந்தப்படணும், இதோடு போராடணும். செவ்வாசனி சேர்க்கை உள்ள அனைவரும் போராட்டக்காரர்கள், கர்மாவோடு போராடக்கூடியவர்கள். செவ்வாயும் சனியும் எந்த ஜாதகம் சம்பந்தப்படுதோ போராட்டக்காரர்கள், போராளிகள். போராளினால மட்டும்தான் பொது வாழ்க்கையில் நிற்க முடியும். வேற யாருனாலும் நீங்க பொது வாழ்க்கையில நீங்க நினைக்கிற ஈஸியில இல்ல. இப்படியே போய் ஜாலியா இருந்துட்டு ஜாலியா வந்துடுற மாதிரி பொது வாழ்க்கையில இல்ல. அப்படியே பதவியில் இருக்கிற பதவியில சந்தோஷமா இருக்கான்னு வெளியில பார்த்தா அவன் கார்ல வர்றான், அவ்வளவுதான். ஆனா அவனுக்கு அந்த போராளி குணம் இருந்தா மட்டும்தான் அதுல இருக்க முடியும். சசி, நான் சொல்றது கரெக்டாமா? சசிமா, தூங்கிட்டியாமா? சாந்தாதேவி மேடம் கரெக்டா? கரெக்ட் தான் சார், எனக்கு அப்படிதான் சார் இருக்குது. கீதா மேடம் கரெக்டா? என் பொண்ணுக்கு அப்படிதான் இருக்கு, நீங்க சொன்னீங்க. இந்த 9ஆம் இடத்துல சனி செவ்வாய் இருக்குங்க. இந்த போராட்ட குணம் அது 9ஆம் இடத்துலயா சொல்றேன். இந்த போராட்ட குணம் இல்லைன்னா உயர் பதவிக்கு போக முடியாது. பொதுவாக அதே மாதிரி 9ஆம் அதிபதியும் 10ஆம் அதிபதியும் அவருக்கு 7ஆம் இடத்துல இருக்கிறதுக்கும் நீங்க சொன்னீங்கன்னா சிறப்பு. இந்த போராட்டத்துக்குள்ள போகலினாவெல்லாம் கண்ணு, இந்த சனி செவ்வாய் சம்பந்தப்பட்டா இது எல்லாமே கொடுக்கும். ஆனா ஒடியாது நமக்கே ரொம்ப எவனா என்னவோ பண்ணிட்டு போறான், எனக்கு பொறுப்பு வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம் அப்படின்னு தூக்கி வீசிட்டு. எங்க ஊர்ல ஒருத்தருக்கு மிகப்பெரிய பதவி கிடைக்குது. ஐபிஎஸ் முடிச்சுட்டு அவர் மிகப்பெரிய போஸ்டிங் போனார். மிகப்பெரிய போஸ்டிங் அங்க போய் அவரால் நிக்க முடியல. இந்த செவ்வாசனி சம்பந்தம் இல்லை, நமக்கு இதெல்லாம் தேவையா, இந்த லஞ்சம் வாங்குறது இதெல்லாம் நமக்கு தேவையா, அரசியல்வாதிக்கு போயிட்டு ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் போஸ்டிங் எப்படி ஸ்கூல் ஹெட்மாஸ்டர் இந்த ஸ்கூல்ல நல்லாசிரியர் வாங்கி தலைமை இது கொண்டு போனார், அந்த ஸ்கூலை தலைமை பண்பு கொண்டு போனார் அந்த ஸ்கூலை. ஆனா அவர்னால அதில் நிக்க முடியல, ஐபிஎஸ் நிக்க முடியல. புரியுதாங்க? அப்போ செவ்வாசனி அவருக்கு தொடர்பு இல்லை. பொது வாழ்க்கையில் ஈடுபடணும் அப்படின்னா செவ்வாசனியுடைய தொடர்பு கட்டாயம் ஏற்படும். எந்த இடத்துல இருந்தாலும் அப்படித்தான் இருக்குமா சார் போராட்டமும்? எந்த இடத்துல இருந்தாலும் இருக்கும் சிவா. காரகத்துவத்தை எடுத்துக்கங்க. கர்மகாரகன் அகங்காரமான தன்முனைப்பு எப்பவுமே கர்மாவோட போராடிட்டு தான் இருக்கு. தேர்ந்துதான் இருக்கணும் இல்ல. சனிசாரத்தில் செவ்வாய் இருந்தாலும் சனிசாரத்தில் செவ்வாய் இருந்தாலும் செவ்வாய் சாரத்தில் சனி இருந்தாலும் இதே அமைப்பு தான். சசி, சிவகாமி உனக்கு புரியுதாமா? புரியுதுங்களா? அருணாச்சல சார் புரியுதுங்களா? புரியுதுங்க ஐயா. செவ்வாசனி பார்வை இருந்தாலுமே 2 பேருக்குமே சுபரோட தொடர்பு வருது. அதுதான் சரி. சுக்கிரனோட தொடர்பு சனிக்கும் குருவோட தொடர்பு செவ்வாய்க்கும் இருக்கு. அதுதான் இன்னைக்கு இந்த ஜாதகம் தான் சார். இன்னைக்கு எப்படி இருந்தது கிளாஸ் சுப்பிரமணி சார்? கடைசியா என்ன சொன்னீங்க சார்? சனி சுக்கிரன் தொடர்பு சனிக்கும் குரு தொடர்பு செவ்வாய்க்கு இருக்கு. இங்க பாருங்க, இங்க தர்மகர்மாதிபதி கனெக்ட் ஆயிருக்காங்களா அப்படின்னு பாக்கணும் அல்லவா? இந்த ஜாதகத்திற்கு 9ஆம் அதிபதி செவ்வாய்.
ம் 9ஆம் அதிபதி செவ்வாய். 10ஆம் அதிபதி யாரு? சுக்கிரன். 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 இந்த சுக்கிரனும் செவ்வாயும் கனெக்ட் ஆயிருக்காங்களா அப்படின்னா, செவ்வாய் ஆரோட நட்சத்திரம் இருக்காரு, பரணி ஜி, சுக்கிரன் பரணி நட்சத்திரம். சார். அப்ப கனெக்ட் ஆயிட்டாங்க. இப்ப கனெக்ட் ஆயிட்டாங்க சார். குரு 9ஆம் அதிபதி 10ஆம் அதிபதி சாரத்துல என்னாச்சு சார்? என்ன புரியல, நீங்க என்னமோ எனக்கு திட்டுறீங்க தெரியுதா, நான் என்ன திட்டுறீங்க தெரியல சார். சுப்பிரமணியம் சார். சார் ஒண்ணும் இல்ல சார். அதாவது இது ஒரு ஆள் வேற ஒரு ரூல் வந்து சொன்னா, அது என்னன்னா, இப்போ பிளானட் இருக்குல்ல சார், ஆ பிளானட்ல குரு பகவான் வந்து சனி பகவான் கிட்ட இருக்காரு, கரெக்டா? சனி வந்து கடைசி கிரகம். ம் அதுக்கு முந்தின கிரகம் குரு. ம் செவ்வாய்க்கு கிட்ட இருக்கிற கிரகம் சந்திரன். ம் சூரியன், புதன், சுக்கிரன், சந்திரன். ம் சோ செவ்வாய்க்கு சுக்கிரன் பார்வையோ அல்லது வளர்பிள்ளை சந்திரன் பார்வையோ இருப்பதும், செவ்வாய். குருவுக்கு செவ்வாய்க்கு சுக்கிரன் பார்வையோ ம் அல்லது தனித்த புதனின் பார்வையோ அல்லது தனித்த- வளர்பிறை சந்திரன், தனித்த புதன். ம் தனித்த புதன் சுபர் இல்ல சார், ம் அதனால அல்லது வளர்பிறை சந்திரன் பார்வை இருப்பதும் ம் சனிக்கு குருவின் பார்வை இருப்பதும் சிறப்புன்னு ஒரு புக்ல போட்டிருக்கு. சரி சரி. அது கரெக்டா? Correct நீங்க தான் இங்க சார். வந்து இங்க வந்து சுக்கிரன் பார்வை சனிக்கு சொன்னீங்க. சுக்கிரன் தள்ளி இருக்கு, சனி பின்னாடி இருக்கு. அப்ப அந்த ஒளி வந்து கதிர்கள் கொஞ்சம் லேட்டா தானே போகும். அதாவது அது ஏன் சொல்றாரு அப்படின்னா, அதான் கேட்டேன். கிரகங்களுடைய நீங்க நீங்க சொல்ற பாருங்க, இப்படி கொண்டாங்க வரிசை பிரகாரம் பாருங்க, உள்வட்ட கிரகத்துக்கு வரிசையா வாங்க. ஆமா. இப்ப சுக்கிரனோட பார்வை செவ்வாய்க்கு ஈஸியா கிடைச்சிடும், அந்த ஒளி சீக்கிரம் ஆ, போயிடும். ஆமா சார். ஆனா ஆமா, குரு ஆமா சார். குரு எட்ட நிக்குது. ம். அப்ப குருவோட ஒளி போறதுக்கு லேட் ஆகும், செவ்வாய்க்கு போறது. ஆமா சார். அதுபோல சுக்கிரனோட ஒளி வந்து சனிக்கு போய் சேர்றதுக்கு ரொம்ப லேட்டா இருக்கு, அது கடைசியா நிக்குது சனி. ஆமா சார். புரியுதுங்களா? புரியுதுங்களா? ஆமா சார். ஆனா இங்க பார்வை எப்படி இருக்குது? சமசப்தம பார்வை. ஓகே சார். டிகிரி வாய்ஸ்ல 90 டிகிரில தெளிவா நிக்கிறாங்க. அதாவது 90 டிகிரி முன் பின் 3 டிகிரி நின்னாங்கன்னா ரொம்ப பவர். ம். இப்ப 7க்கு 7 நிக்கிறதுங்க ரொம்ப விசேஷம். சார். என்ன இதுல இந்த கிரகத்துடைய சுபத்தன்மை கட்டாயம் உண்டு. இந்த சுபத்தன்மை கொடுப்பதற்கு தான் இந்த சுக்கிரன் பார்வையும் குரு பார்வையும். ம். நிக்கிற வீடே பாத்தீங்க அப்படின்னா சந்திரனுடைய வீடு. அந்த சந்திரன் ம். சுபரான குருவோட சேர்ந்து பாக்குறாரு. ஒரு ஆள் மட்டும் பார்க்கல, குருவும் சந்திரனும் சேர்ந்து பாக்குறாங்க. ஆமா சார். குருவும் செவ்வாயை பார்க்காரு. தேய்பிரை சந்திரனாக இருந்தாலும் கூட அந்த சந்திரன் குருவோட சேரும்போது ஓரளவு ஒளித்தன்மையுடன் இருப்பார். ஆமா சார். அப்போ 2 ஒளிகளும் சேர்ந்து அங்க பாக்குது. புரியுதுங்களா? இந்த பக்கம் எடுத்துட்டீங்கன்னா சுக்கிரன் சனி வீட்டுல இருக்காரு. சனி வீட்டுல சுக்கிரன் இருக்கு, அதுவும் 7ஆம் பார்வையை தான் பாக்குறாரு. சார். பார்வை பார்க்கின்ற கிரகங்கள் அம்சத்துல பலம் தானபலம் பெற்றுச்சு. அப்போ சூக்குவமாக இந்த ஒளித்தன்மை கிடைச்சாலும் கட்டாயம் கிடைக்கும். ஒவ்வொரு பிளானட்டுக்கும் கோடிக்கணக்கான மைல் சார். அண்டத்தில் உள்ள ஒளிக்கிரகங்களை வச்சு மட்டும் ஜோதிடம் சொல்ல முடியாது, அது உலகில் ஜோதிடம். பிண்டத்துக்குள்ளே 9 கிரகம் இருக்குது. அண்டத்தில் கோடிக்கணக்கான மைல், பிண்டத்துக்குள்ள இருக்கிற கோடிக்கணக்கான மைல் கிடையாது, உங்களை சுற்றி இருக்குது. புரியுதுங்களா? புரியுது சார். இதன்படி இது பலம் பெறும். அண்டத்தை எடுத்துட்டீங்கன்னா கோடிக்கணக்கான மைலுக்கு அப்பாறம் இருக்குது, அது போய் பார்க்கறது, அது போய் படுறதுக்கு உலகில் ஜோதிடத்துக்கு நீங்க சொல்றது ஓகே. ஆனா தனி மனித ஜோதிடத்தில் உங்க பிண்டத்திலே அந்த கிரகங்கள் இருக்கு. அப்ப கட்டாயம் அந்த ஒளித்தன்மையினால சுபப்படும். கொஞ்சம் லேட்டா கிடைக்கலாம், கொஞ்சம் லேட்டா போகலாம், அவ்வளவுதான். ஆனா கட்டாயம் கிடைக்கும். அது மட்டுமல்ல, லக்னம், அதாவது கிரகங்கள் வரிசையா நிக்குது லக்னத்துல இருந்து.
லக்கணத்திலிருந்து நிக்கிறது மட்டுமல்ல, ஏதை தவிர மற்றக்கூடிய எல்லா கிரகங்களும் சிம்ம லக்கணத்துக்கு வேண்டப்பட்ட கிரகங்கள். புரியுதுங்களா? கிரகங்களுடைய தொடர்பும் குரு செவ்வாய் தொடர்பு, சந்திரன் செவ்வாய் தொடர்பு, சுக்கிரன் சனி தொடர்பு, இதுவும் யோகத்தன்மையில் நிக்குது. புரியுதுங்களா? திரிகோண ரீதியிலும் சூரியன் செவ்வாய் இணைவு, பாருங்க, நான் என்ன சொல்லியிருக்கேன், லக்கணத்துக்கு திரிகோணத்தில் லக்னாதிபதி இருப்பது, சூரியன் இருப்பது, செவ்வாய் இருப்பது, அந்த ஜாதகம் வலுவான ஜாதகம். சொல்லி கொடுத்தீங்களா இல்லையா? ஆமா சார். லக்னத்துக்கு திரிகோணத்தில் சூரியன் செவ்வாய் குரு. இங்க லக்னத்துக்கு திரிகோணத்துல சூரியன் இருக்காரு, லக்னாதிபதி இருக்காரு, செவ்வாயும் இருக்காரா? லக்ன திரிகோணத்துல 1-5-9 செவ்வாய். செவ்வாய் சூரியன் செவ்வாய் இருக்காரு. லக்னாதிபதி இருக்காரு. ம். அடுத்தது குருவுக்கு திரிகோணத்துல சந்திரன் நின்றாரா? சந்திரன் திரிகோணத்துல குரு நின்றாரா? ஆமா சார். இருக்காரு. ஜாதகம் வலுவான ஜாதகம் இல்லையா? நீங்க இது எவ்வகையிலும் பலவீனப்படுத்த முடியாது இந்த ஜாதகத்தை. புரியுதுங்களா? எந்த 80 மார்க் வாங்கிடும். 80 மார்க் கம்மியா வாங்க. சரி சிறப்பு சார். அப்புறம் இன்னும் விரைவில் அடிப்படை வகுப்பு, உயர்நிலை வகுப்பும் இன்னொரு 2 கிளாஸ், இந்த கிளாஸ் முடிச்சுட்டு விரைவில் புது பேஜ் ஆரம்பிக்கப்படும். இது வந்து யூடியூப்ல இந்த வீடியோ கொடுக்க போறோம். நம்முடைய புதுசா யாராவது ஜோதிடத்தில் சித்தாந்த ஜோதிடம் அடிப்படையும் உயர்நிலையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நாங்க இதுல வீடியோவில் கீழே நம்பர் கொடுப்போம். அந்த நம்பருக்கு